நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அது இதுதான், இந்த ஸ்டெப் தான். ஆக்சுவலி இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் சர்வசாதாரணமாக மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஈவன் டிசைனர்ஸ் கூட வந்து அதை மைண்ட் பண்ணாமல் வந்து அது கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் ஏங்கிறத சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்ஸோட வந்து கார்னர் டேர்ன் பண்ணுற லேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. லேண்டிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு பேர் லேண்டிங். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு டைரக்ஷன் மாற்றுறது தான் லேண்டிங் சொல்லுவோம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடமும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே லேண்டிங்கை இது மாதிரி மல்டிப்புளாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டெப்ஸு பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வைண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வைண்டர். இந்த வைண்டரில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ ஸ்டெப்ஸை வந்து இங்கே முடியுது. நாங்கள் டேர்ன் பண்ணுறப்ப 1 2 3 4 5 5th ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே லேண்ட் ஆகிறேன். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் இந்த ஸ்டெப்புக்கும் ஏன்னா டேர்னிங் ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடி வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 4 இருக்குது. இங்கே பாருங்கள், 4 வைண்டர் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, இதோட கால் வைக்கிற சர்ஃபேஸ் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் தான் சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல சர்ஃபேஸ் இல்லை. இப்போ நான் நடந்து வரப்போ ஏதாச்சும் இப்போ கால் வைக்கணும்னா இங்கேருந்து இங்கே வந்து ஸ்லிப் ஆகிட்டுனா கீழே விழுந்து அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அட்வைசபிளான விஷயமே கிடையாது. நீங்கள் வைண்டர் டிசைன் பண்ணணும், எனக்கு வந்து படிக்கட்டில் இடம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா 1 அல்லது 2 வைண்டருக்கு மேலே டிசைன் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கு மேலே டிசைன் பண்ணலாம். ஸோ அப் டு மேக்ஸ் 3 கூட போகிறங்கிறது கூட அட்வைசபிளே கிடையவே கிடையாது. 2 தான் வைண்டர் பண்ணணும் அல்லது 1. இது பண்ணுறது தான் வந்து ரொம்ப அட்வைஸான விஷயம். ஸோ உங்களோட டிசைனில் உங்கள் ப்ராஜெக்டில் உங்களுக்கு வைண்டர் நெசசிட்டியாக இருக்குது அப்படின்னா 1 or 2க்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பெரியவங்க வயசுங்கன்னு மட்டும் இல்லாமல் நார்மல் காமன் ஹியூமன் கூட இதில் ஸ்லிப்பாகி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.